ஹாய், இன்றைக்கி செம்பருத்தி பூ வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்ட்ருக்கேன். அதுக்கு ஒரு 3 செம்பருத்தியை பறிச்சுக்கிட்டேன். அந்த பறித்த செம்பருத்தியை தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். ஒரு பவுலில் தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டேன், அதில் செம்பருத்தியை போட்டுட்டேன். ஸோ ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது செம்பருத்தி நல்லா கொதிச்சிருச்சு. இதை இறக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டுன்னு விட்டுறலாம். இப்போது வீட்டில் சாதாரண குடிக்கிற தண்ணி தான் கொஞ்சம் ஒரு டம்ளரில் எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு தான் ஒரு பேசிக் சொல்யூஷனை உருவாக்க போகிறோம். ஸோ அந்த தண்ணியை கொஞ்சம் டம்ளரில் ஊற்றிட்டேன். ஸோ அந்த தண்ணியில் சுண்ணாம்பு, அதாவது கால்சியம் ஆக்சைடு, இதை அந்த தண்ணியில் போட்டு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அது மிக்ஸ் ஆகிறப்போ அது கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறும். ஸோ கொஞ்சம் எடுத்துகிட்டேன், தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ண அது நல்லா தண்ணியில் கொஞ்சம் கரைய ஆரம்பிக்கும். இப்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக அந்த செம்பருத்தி தண்ணி கொஞ்சம் ஆறி இருக்கும், அதை ஒரு டம்ளருக்கு மாற்றலாம் வாங்க. ஸோ செம்பருத்தி தண்ணி கொஞ்சம் ஆறிடுச்சு, இதை ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கிறேன். தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒயின் கலரில் இருக்குது, டார்க் ரெட். உங்களுக்கு நான் வெளிச்சத்தில் கொண்டு போய் காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஒயின் கலரில் இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற சொல்யூஷன் அசிடிக் சொல்யூஷன். அதுக்கு வினிகர் எடுத்துக்கிட்டேன். இது பேசிக் சொல்யூஷன், ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆனது. ஸோ அந்த அசிடிக் சொல்யூஷனை ஏன் அது அசிடிக்ன்றனா, இதுக்குள்ளே அசிட்டிக் ஆசிட் இருக்குது வினிகரில், அதனால் இது ஒரு அசிட்டிக் சொல்யூஷன். தனியாக ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது அசிட்டிக் சொல்யூஷன் ரெடி, பேசிக் சொல்யூஷன் ரெடி. இது pH இண்டிகேட்டராக ஒர்க் பண்ண போகுது, பாருங்கள் எப்படின்னு. ஸோ டம்ளரில் செம்பருத்தி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஓகே, இப்போது இதில் அசிட்டிக் ஆசிடை ஊற்ற போகிறோம். ஸோ இது அசிட்டிக் ஆசிட் பார்த்திங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் பார்க்க முடியுது. ஸோ ரெட் கலரில் மாறி இருக்குது, அதாவது டார்க் ஒயின்லேருந்து இப்போது பிரைட் ரெட் கலருக்கு மாறி இருக்குது. ஸோ இந்த கலர் சேஞ்ச் எதை சொல்லுதுன்னா, அது ஒரு அசிடிக் சொல்யூஷன் சொல்லுது. இப்போ அதே டம்ளரில் வாஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் செம்பருத்தி தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனை ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ அது ப்ளூ கலராக மாறுது. இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, இது ஒரு பேசிக் சொல்யூஷன் இண்டிகேட் பண்ணுது. பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மூணுத்தையும் சைட் பை சைடு வச்சு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 3 சொல்யூஷனுமே தனித்தனி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த pH இண்டிகேட்டர், அதாவது செம்பருத்தி தண்ணியை அசிட்டிக் ஆசிடில் ஊற்றுறேன். கலர் பிரைட் ரெட்டாக மாறுது. அதுவே பேசிக் சொல்யூஷனில் ஊற்றுறப்போ கலர் ப்ளூ கலராக மாறுது. இப்போ மூணுத்தையும் பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறேன். பிரைட் ரெட், ஒயின் ரெட் அண்ட் ப்ளூ கலர். ஸோ இந்த ஆந்தோசைனின்ங்கிற பொருள்னால தான் இது இந்த pH இண்டிகேட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணுது. இந்த ஆந்தோசைனின்ங்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட், செம்பருத்தி பூவில் இருக்குது. அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். வீட்டிலே எப்படி ஒரு pH இண்டிகேட்டரை க்ரியேட் பண்ணுறதுங்கிறது, உருவாக்குறதுங்கிறது பார்த்தோம். நன்றி, வணக்கம்.